வணக்கம். சம்மர் அப்படின்னாலே கிட்னி ஸ்டோன் சீசன் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குது. இதை பற்றின வீடியோ தான் இது. நான் டாக்டர் ஞானம், ஹோமியோபதி மருத்துவர். பொதுவாகவே சம்மரில் அதிகப்படியான டீஹைட்ரேஷன் நடக்கும். இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதைத்தான் மெயின் காரணமாக சொல்கிறாங்க. 3H சொல்கிறாங்க: ஹீட், ஹியூமிடிட்டி அண்ட் லேக் ஆஃப் ஹைட்ரேஷன். அதாவது ஹீட்னால் உங்களுக்கு அதிகப்படியான வியர்வை ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான நீர்ச்சத்து உடம்புலேருந்து குறையும். இதனால் நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான கிறிஸ்டல்ஸை ஃபார்ம் ஆகி லேட்டர் ஆன் அது ஸ்டோன்ஸாக இறுகிடுது. ஸோ 4 mmக்கு கம்மியாக இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே தானாகவே யூரினில் பாஸ் அவுட் ஆகிரும். ஆனால் 6 mmக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான தண்ணி நம்ம குடிக்கணும். ஃப்ளூயிட் இன்டேக் அதிகப்படுத்திக்கணும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் பெவரேஜஸ், அதாவது கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை கார்பனேட்டட் பேக்டு ப்ராசஸ்டு ஃபுட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம தவிர்த்துக்கணும். அதே மாதிரி உணவில் அதிகப்படியான சால்ட் அண்ட் ஸ்வீட் இன்டேக் கம்மி பண்ணிக்கணும். உப்பு ஜாஸ்தியாக எடுத்துக்கக்கூடாது. 3வதாக பார்த்திங்கன்னா, லெமன் ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். இளநீர், நுங்கு இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். சாலிட் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழங்கள்லேயும் வெஜிடபிள்ஸ்லேயும் காய்கறிகள்லையும் அதிகமாக இருக்குது. ஸோ இதை அதிகப்படியாக எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். இதன் மூலமாக இந்த சம்மரில் நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ்லேருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். நன்றி.